ஒரு வீடியோவில் அந்த அம்மாவுடைய பையன் கல்யாணம் பண்ணின்னு வரா வந்ததும் அந்த பொண்ணு சமைக்கிறதுக்காக அந்த பையனுக்கு போகுது. அப்போ அந்த அம்மா என் பையனுக்கு நான் சமைச்சா தான் பிடிக்கும், நீ ஒன்றும் சமைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அத்தை நான் சமைச்சாலும் நல்லா தான் இருக்கும், அவர் நல்லாவே சாப்பிடுவார் அப்படின்றதுக்கு நீலாம் ஒன்றும் சமைக்க தேவையில்லை, பேசாம அமைதியா போ அப்படின்னு சொல்லி அவளையும் திட்டி அமைச்சிடுறாங்க. உடனே அவளும் அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா இவங்க இப்படிலாம் பேசுறாங்கம்மா, என்னால் எதுவுமே பேசாம இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னதுக்கு அம்மா நீ கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருமா, ஏன்னா நீ அமைதியா இல்லைன்னா அம்மாவுடைய வளர்ப்பு தான் சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களும் அனுப்பிச்சு விட்டுறாங்க. சரிம்மா நான் உனக்காக அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கார் வந்து அவர்கிட்ட இந்த நடந்ததெல்லாம் சொல்லும்போது நீ ஃபீல் பண்ணாதம்மா, நாளாக அம்மா எல்லாமே மாறிடுவாங்க, நான் மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஆறுதல் சொல்றாரு. அதனால அவளும் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் நம்ம இன்னைக்கு படத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அவன்லாம் வரமாட்டான், நாங்கள் ஆல்ரெடி கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வீட்டுக்காரன் ஆமா கோயிலுக்கு தான் போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அனுப்பிச்சு வச்சிரா. சரி நீங்க போயிடுறாங்க. தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது எங்க நீங்க தண்ணி தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா நீ ஏன் தண்ணி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்காருக்கு வெளியூர்ல வேலைக்கு வந்துருது. அதுக்கு அவரும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஒய்ஃபை சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி போயிட்டு வந்தோன்னா அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அத்தை வந்து கிச்சன்ல வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு ஹார்ட் அட்டாக் வந்து படுத்துறாங்க. படுத்ததும் அவங்க மருமக தான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் எல்லாமே பாக்குறாங்க. அப்புறம் அவங்க பையன் வந்துடுறாங்க. பையன் வந்து யாரையும் ஹாஸ்பிட்டல் சேர்த்தது அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு தான் பாத்துக்குச்சு, உங்களுக்கு 2 நாளா உடம்பு முடியல, அந்த பொண்ணு தான் தூங்காம கூட உங்களை பாத்துக்குச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயி நம்ம இந்த பொண்ணை இப்படிலாம் நடத்திட்டோமா அப்படின்ட்டு ரொம்ப அவளுக்கு கஷ்டமாயிடுது. உடனே வீட்டுக்கு வந்தேன்னா அந்த பொண்ணுக்கு தங்க வேலை எல்லாம் போட்டுட்டு இத்தனால நான் மருமகளா பார்த்து தான் குடும்பப்படுத்தினேன், இதுக்கப்புறம் நீ எனக்கு மக அப்படின்னு சொல்லி அவளுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு அவங்க பையன் வந்தோடனே 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்ததை சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க.